ஹாய், வெல்கம் டு உங்கள் வீட்டு செஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செஸ் பற்றின வரலாறு தான் பார்க்க போகிறோம். சுமார் 1500 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 6th செஞ்சுரியில் குப்தா காலத்தில் மிலிட்ரியை பேஸ் பண்ணி ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் சதுரங்கம். அந்த மிலிட்ரியில் 4 படைகள் இருந்திருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட்ரிங்கிறது முன்னாடி நின்று போரிடுற சோல்ஜர்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட்ரி, அதாவது யானைப்படை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேவலரி, அதாவது குதிரைப்படை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேரியட், அதாவது ரதத்து மேலே உட்காந்து போரிடுறவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 2 பேர் ராஜா, அட்வைசருங்கிறவங்க தான் ராணி. இவங்க எல்லாரையுமே ஒரு 8x8 போர்டில் வச்சு கண்டுபிடிச்ச கேம் தான் இந்த சதுரங்கம். இந்த சதுரங்க விளையாட்டு உருவானதுக்கு பல கதைகள் இருக்கு. அதில் ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ராஜா போருக்கு போயிருக்காரு. அப்போ எதிரி நாட்டு படையினர் எல்லாரும் சேர்ந்து ராஜாவோட தம்பியை வீழ்த்திட்டாங்க. ராஜா தன்னுடைய அம்மா கிட்ட இந்த கதையை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ ஒரு பலகையை எடுத்து, நிறைய கல்லெல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சு, இந்த மாதிரி ராஜா இங்க இருந்தாரு, ராஜாவோட தம்பி இங்க இருந்தாங்க, யானைப்படை இப்படி வந்துச்சு, குதிரைப்படை இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நாளடைவுல இந்த வார் ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்றதே ஒரு கேமா மாறி இருக்கு அப்படின்னு வரலாறுல குறிப்பிட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்துல இந்த காய்களை பத்தி நகர்த்துறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸோ ஸ்ட்ராட்டஜிஸோ எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தாயக்கட்டையை ஊற்றிருக்காங்க. தாயக்கட்டையில எந்த நம்பர் வருதோ அதை பேஸ் பண்ணி இந்த காய்களை நகர்த்திக்கிட்டே வந்திருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேம் அப்படியே இந்தியாவில இருந்து பெர்ஷியாவுக்கு மூவ் ஆயிருக்கு. பெர்ஷியா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ஈரான்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தாயக்கட்டெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க இந்த கேமை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராஜாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடி இருக்காங்க. அதாவது செக்மேட். அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சது ஈரான்ல தான். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அடுத்தடுத்த செஞ்சுரிஸ் மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. கொஞ்சம் செஞ்சுரிஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பெயின், இட்டாலி போன்ற நாடுகள் எல்லாத்துக்கும் உள்ள வந்திருக்காங்க. அவங்க இந்த கேமை விளையாடி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராணியை ஃபோக்கஸ் பண்ணி விளையாடி இருக்காங்க. அதாவது அது வரைக்கும், அந்த ஸ்பெயின் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ராணிக்கோட பவர் என்ன தெரியுமா, ஒரு ஸ்டெப் மட்டும் தான் மூவ் ஆகும். ராஜாக்கு எப்படி ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுமோ அது மாதிரி ராணிக்கு ஒரு ஸ்டெப் மட்டும் தான் மூவ் ஆகுற மாதிரி விளையாடி இருக்காங்க. ஆனா ஸ்பெயின், இட்டாலி போன்ற கண்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ராணிக்கு பவர் கொடுத்துருக்காங்க. கேமை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கியிருக்காங்க. அதாவது ராணி எங்க இருந்து எங்க வேணா போகலாம், எந்த டைரக்ஷன்ல வேணா போகலாம் அப்படிங்கிற பவரை கொடுத்துருக்காங்க. அப்போ கேம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த கேம் எல்லாமே அப்படியே ஸ்பெயின், இட்டாலியில இருந்து ரஷ்யாவுக்கு மூவ் ஆயிருக்கு. ரஷ்யால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ராஜா ராணியை மட்டும் இல்லாம மீதி எல்லா பீஸுக்குமே ஒவ்வொரு பவர் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப யானை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருந்து ஒரு மூவ் மட்டும்தான் போக முடியும், அதாவது முன்னாடி மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு ஈரான், பெர்ஷியா அந்த மாதிரி கண்ட்ரில இருந்தும் அகைன் ஸ்பெயின், இட்டாலியிலுமே ஒரு மூவ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஆனா ரஷ்யாவுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த கேமை இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, யானைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஃப்ரண்ட்லயோ ஃபார்வர்ட்லயோ இல்ல பேக்வர்ட்ஸ்லயோ மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி பிஷப்க்கு டயகனலா மூவ் பண்ணலாங்கிற பவரையும் கொடுத்தாங்க. குதிரை எல் ஷேப்ல மூவ் ஆகலாம் அப்படிங்கிற பவரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மூவ் இருக்கு. இந்த சிப்பாய் இருக்குல்ல, அதாவது சோல்ஜர்ஸ், ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து 2 மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ரஷ்யாவில் தான் வந்துட்டு. அதாவது 15th செஞ்சுரியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் கேம் 15th செஞ்சுரியில இருக்க கேமும் ஒன்று தான். ஸோ 15th செஞ்சுரியில் தான் இந்த கேம் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகி என்னென்ன ரூல்ஸ் அப்டேட் பண்ண முடியுமோ எல்லா ரூல்ஸுமே உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. கேஸ்லிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க, N% உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லா மாடர்னைசேஷனும் நடந்தது 15th செஞ்சுரியில தான். 1886ல தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா கண்ட்ரில இருந்தும் 1886ல வந்து கலந்துருக்காங்க. அப்போ விளையாடுனது தான் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப், ஃபர்ஸ்ட் கேம் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 1997ல டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், அப்போ பிரபலமா இருந்த கார்ப்சவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரை தோக்கடிச்சிருக்கு. அப்பதான் கம்ப்யூட்டர் உள்ள வந்திருக்கு. ஸோ 1997க்கு அப்புறமா நிறைய ஆன்லைன் கேம்ஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ கரண்டா ட்ரெண்ட்ல இருக்க ஏஐ உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த கேம் லக்கை பேஸ் பண்ணினது கிடையாது, முழுக்க இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணின கேம். ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் நடக்கிற இந்த கேமை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்கள் வீட்டு செஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸ்க்காக.